ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்குவோம், வேணாம் தமிழ்நாட்டையே எடுத்துக்குவோம். 1967க்கு பிறகு, அதாவது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சாராய கடைகள் திறக்கப்பட்டுச்சு. அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டும் இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. எதிர்கட்சியா இருக்கிறப்போ நாங்க ஆளுங்கட்சியானா எங்களோட முதல் வேலையே மதுவை ஒழிக்கிறது தான்னு கொக்கரிப்பாங்க. ஆளுங்கட்சியாவும் வருவாங்க, ஆனா கொள்கையை மட்டும் மறந்துடுவாங்க. இப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்க நாங்க ஆளும் கட்சியானா மதுவை ஒழிக்கிறது தான் எங்களோட முதல் வேலைன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா எதுவுமே நடைமுறைக்கு வர்றதே இல்லை. திராவிட கட்சிகளோட ஆட்சியில மது விலக்கு நடைமுறைக்கு வருவதற்கான சாத்திய கூறுகளும் இல்லை. இதன் பின்னணியில இருக்கிற ஒரு விஷயத்த நாம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். டாஸ்மாக் வாசல்ல கால் கடுக்க நின்று சரக்கு வாங்குறதெல்லாம் யாரு? கொஞ்சம் கண்காணிச்சு பாருங்க. 99.99% பேர் இந்துக்களாகத்தான் இருப்பாங்க. முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாத்துல அது முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தில் மது தடை செய்யப்பட்டது. குரானின் வரிப்படி நடக்கும் அவர்கள் டாஸ்மாக் கடை இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இது நல்ல விஷயம். அதே போலத்தான் கிறிஸ்தவர்களும். பைபிளில் மது தடை செய்யப்படாவிட்டாலும் கூட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மதுவை நாடுவதில்லை. 1-2 விதி விலக்குகள் மட்டுமே இருக்கலாம். ஆக இந்த டாஸ்மாக் கடைகள் என்பதே இந்துக்களை மையமா வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்துக்களோட பொருளாதாரம் தான் அரசோட கஜானாவில் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்துக்கள் இப்படி சீரழிய அவர்களது வறுமையை காரணமா வச்சு எளிதா மதம் மாற்ற முடியுங்கிறது அதிர்ச்சி அளிக்கிற விஷயம். இன்னொன்னு வாக்கு வங்கி அரசியல். திராவிட கட்சிகளை பாருங்க, அவங்களோட முக்கிய கொள்கையே முஸ்லிம்களோட வாக்குகளை, கிறிஸ்தவர்களோட வாக்குகளை தங்கள் பக்கம் தக்க வச்சுக்கிறதாகத்தான் இருக்கும். அதுக்காக எந்த அளவுக்கும் சிறுபான்மை மக்களை தாஜா பண்ணுவாங்க. அதனால இந்துக்களிடையே ஒற்றுமை ஏற்படுறத எந்த திராவிட கட்சியும் விரும்பாது. முஸ்லிம் கிறிஸ்தவ சமுதாயத்தினரும் கூட விரும்ப மாட்டாங்க. ஆகவேதான் திராவிட கட்சிகளோட ஆட்சியில ஊருக்கு ஊர் மதுக்கடைகள் இந்துக்களின் ஒற்றுமையை, பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை சீரழிப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்து விரோத திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் வரை மது ஒழிப்பு சாத்தியமே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். நன்றி.